கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்டீபன் என்ற சிறந்த பேராயர் ஒருவர் இருந்தார். அவர் பிரசித்தி பெற்ற பிஷப் மட்டுமல்ல, பிரபல பிரசங்கியாராயும் இருந்தார். பரிசுத்தமும் பக்தியும் மிக்க வாழ்க்கை நடத்தினார். அந்நகரில் இருந்த ராஜாவும் ராணியும் பேராயருக்கு பெரும் பகையாளிகளாய் இருந்தனர். உதவாக்கரை வாழ்க்கை நடத்தி வந்த ராஜாவும் ராணியும் உத்தமரான அந்த பேராயரை பகைத்ததில் ஆச்சரியமில்லை. பேராயருக்கு எவ்வித பெருந்துன்பம் இழைக்கலாம் என்று ராஜா மந்திராலோசனை செய்தார். அவருடைய ஆலோசனை வீணானது என்று சிலர் கூறிய கூற்றுகள் என்னவென்றால், அவருக்கு விலங்கு போட்டால் அவ்விலங்குகளை அவர் முத்தமிடுவார், அவருடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் அவற்றால் பயனடையும் ஏழைகளுக்குத்தான் நஷ்டம், அவரை சிறையிலிட்டால் அதை அரண்மனையாக்கி அங்குள்ள கைதிகளையெல்லாம் இறையரசின் உறுப்பினர்களாக்கி விடுவார், அவரை நாடு கடத்தினால் அனைத்து உலகமும் அவர் ஆராதிக்கும் ஆண்டவனின் பூமியாதலால் அந்த இடத்தில் ஓர் அருமையான இருப்பிடத்தை உருவாக்கி கொள்வார், பாவம் ஒன்றுக்குதான் அவர் பயப்படுவார் என்றனர். இதை கேட்ட ராஜாவும் ராணியும் வெட்கி போயினர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்மிலும் பல பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஊழியர்களை வெறுக்கிறோம், ஊழியம் செய்கிறவர்களை எதிர்த்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் அவர்களுடைய ஊழியங்கள் தடையில்லாமல் நடைபெற நாம் ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நமக்கு சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் தேவனுடைய ஜனங்களோடே நாம் துன்பத்தை சகித்தோமானால் நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதிலே நாம் இயேசுவோடு கூட நித்தியமாக வாழுவோம். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்ததான கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். எல்லா பாவத்துக்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாருங்க. உமக்கென்று வாழ கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.